தமிழ் சினிமாவில் நடிகர் யோகி பாபு அவர்கள் ஒரு மிகுந்த இடத்த பிடிச்சிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அவர் இல்லாத படங்களே பார்க்க முடியாத அளவிற்கு ஏதோ சின்ன ரோலோ, பெரிய ரோலோ, இல்லை அந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரியோ எது கிடைச்சாலும் அவருடைய நடிப்பு திறமையை ரொம்பவே சிறப்பாக காமிச்சிக்கிட்டு தான் இருக்காரு. பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு நாளைக்கு நடிக்கிறதுக்கு 15 லட்சம் 20 லட்சம் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது சம்பந்தமாக அவர் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஒரு சில படங்களுக்கு வந்துட்டு சம்பளமே வாங்காமலே நடிச்சிருக்கேன். இன்னும் சொல்லணும்னா, இன்னும் ஒரு சில படத்துக்கு ரொம்பவே கம்மி சம்பளத்தோடலாம் நடிச்சிருக்கேன். ஏன்னா, ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படி தான் நடிச்சிருக்கேன். ஏன்னா, நான் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நெறைய கஷ்டங்கள் எல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். அதனால அந்த ஒரு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். ஸ்ட்ரகிள்னா என்னன்னு எனக்கு தெரியும். அதனால நான் வந்து நெறைய படங்களுக்கு காசு வாங்காமலேயும், நெறைய படங்களுக்கு ரொம்ப கம்மி காசுலேயும் நான் வந்து நடிச்சு குடுத்துருக்கேன். ஆனா வெளியில வந்து சோஷியல் மீடியாலலாம் நெறைய நியூஸ் வருது. நான் ஒரு நாளைக்கு 15 லட்சம் வாங்குறேன், 20 லட்சம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுவுமே உண்மை கிடையாது. அந்த மாரி அது வந்து உண்மையா இருந்துச்சுன்னா, இந்நேரம் நான் ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்க மாட்டேனா என்ன? நான் வந்து ஒரு ட்ரெயினா இருக்க விரும்பல, ஒரு ட்ராக்கா இருக்க விரும்புறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.